அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து நாம் சில காரியங்களை தியானிக்கிறோம். அவருடைய காயங்களும் காரணங்களும் என்று சொல்லி இன்றைக்கு பாருங்களேன், இயேசுடைய கைகளிலும் கால்களிலும் ஆணி அடித்தார்கள் இல்லைங்களா? நேற்று பார்த்தோம் அவருடைய சிரசில முட்கிரீடம். அப்ப கைகளிலும் கால்களிலும் ஆணி அடித்தார்கள். அப்ப எதனால அது பண்ணாங்க? சேவகர்கள் அப்படி செய்கிறாங்க. பொதுவாக அதோடைய வழக்கம். ஆனால் அதுக்குரிய அர்த்தங்கள் என்ன அப்படின்றதை நம்ம இன்னைக்கு புரிந்து கொள்ள போகிறோம். ஏன் அப்படின்னா, இயேசுவை 2 கைகளையும் விரித்தவாறு வைத்து கைகளிலே ஆணி அடித்தார்கள். ஏன் என்று சொன்னால், நாம் எதிலும் கட்டப்பட்டிருக்காதபடி, எதுவும் நம்மை கட்டி வைக்காது இருக்கும்படியா அவர் நமக்காக கைகளை விரித்தவாறு அந்த சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டார். ஆமென். அவர் கட்டப்பட்டவராய் உணர்ந்தார். நீ யோசிச்சு பாருங்களேன், அவ்வளவு அடி, எலும்பு வெளியே தெரியுது, ரத்தம் சொட்ட சொட்ட இயேசு நிற்கிறார் சிலுவையிலே. இப்ப நமக்கு இங்க ரத்தம் வழிஞ்சாலே நம்ம என்ன செய்ய, அப்படி தொடைகிறோம் பாருங்க. ஆனால் அவர் கரங்களிலே ஆணி எடுத்து வைத்திருந்தார்கள். கொடூரமான ஒரு சம்பவம் அது. அப்ப அவர் கைகளிலே ஆணி அடிக்கப்பட்டது எதற்காக? நாம் எந்த காரியத்தினாலும் கட்டப்பட்டு இருக்கக்கூடாதபடி. ஆமென். எனவே இன்றைக்கு பாவம் நம்மை கட்டி வைக்க முடியாது, வறுமை நம்மை கட்டி வைக்க முடியாது, எந்த பழக்கமும் நம்மை கட்டி வைக்க முடியாது. ஏனென்று சொன்னால், சிலுவையிலே இயேசு நமக்காக ஆணி அடிக்கப்பட்டார். ஆமென். அடுத்து அவர் காலில் எதுக்கு ஆணி அடிச்சாங்க? காலால நம்ம என்ன செய்கிறோம்? நடக்கிறோம் இல்லையா? அசைக்கிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம். அப்ப நம்முடைய முன்னேற்றத்தை எந்த காரியமும் தடுத்து நிறுத்தக்கூடாது என்பதற்காக இயேசுவின் கால்களிலே ஆணி அடிக்கப்பட்டது. அவர் ஆணி அடிக்கப்பட்டவராய் சிலுவையிலே தொங்கினார். ஆமென். எனவே இன்னைக்கு நமக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா, கரங்களினாலே கிரியை செய்கிறோம், கால்களினாலே காரியங்களை செய்கிறதுக்கு முன்னேறி செல்கிறோம் இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு சிலுவையிலே இயேசு நமக்காக ஆணி அடிக்கப்பட்டவராய் இருந்ததற்கான காரணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த என்னன்னா, அவர் எனக்காக கரங்களிலே ஆணி அடிக்கப்பட்டவராய் தொங்கினார். ஏன்? எந்த காரியமும் என்னை கட்டுப்படுத்தாதபடிக்கு, எந்த காரியம் என்னை கட்டி போடாதபடிக்கு, பிசாசானவனால் என்னை கட்டி போட முடியாது. ஏன்னா அவர் அங்கே சிலுவையிலே கரங்களிலே ஆணி அடிக்கப்பட்டார். அதே நேரத்தில் என் கரங்கள் கிரியை செய்கிறது, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாக இயேசுவின் கரங்களிலே ஆணி அடிக்கப்பட்டது. இயேசுவின் கரங்களிலே ஆணி அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்தினாரே, அதை எதற்காக? இன்றைக்கு நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி, என் கரங்களின் கிரியைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் என் தேவன் எனக்காக அந்த பாடுகளை பட்டார். அவர் கால்களிலே ஆணி அடிக்கப்பட்டது எதற்காக? நான் செல்லும் பிரயாணங்கள் வாய்க்கும்படியாக. பிசாசானவன் எனக்கு விரோதமாய் அநேக காரியங்களை செய்தாலும் என் பிரயாணங்கள் வாய்க்கும்படியாய் அவர் கால்களிலே ஆணி அடிக்கப்பட்டது, ரத்தம் சிந்தினார். என் தேவன் என்னை நேசிக்கிறபடியாய், நான் நன்றாக இருக்கும்படியாய், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியாய், நான் செல்லுகிற பிரயாணங்கள் எல்லாம் கைகூடி வரும்படியாய் எனக்காக சிலுவையிலே மரித்தார், எனக்காக சிலுவையிலே அந்த பாடுகளை சகித்தார் என்று உங்களுக்காகவும் எனக்காகவும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்தாரே, அதை நினைத்து நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய அன்பு விலையேற பெற்ற அருமையானவர்களே, எனவே இயேசுவின் காயங்களும் காரணங்களும் அவருடைய கரங்களிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டது. ஏன்? எந்த காரியத்தினாலும் நம்மை கட்டி போட முடியாது, எந்த காரியத்தினாலும் நம்மை தடுத்து நிறுத்த முடியாது. நாம் செய்கிற காரியங்கள் வாய்க்கும், நாம் செல்லுகிற பிரயாணம் கைகூடி வர பண்ணுவார், நாம் செல்லுகிற பிரயாணமும் வாய்க்கும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.